எப்படி இருக்கீங்க? விஜயோடைய 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? அவருடைய ஆட்சி இன்னும் ரொம்ப 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 இதுவா போகுது. ஆனா மக்கள் எல்லாம் விஜய் ரொம்ப மாதிரியா பேசுறாங்க. எனக்கு அதெல்லாம் ஏன் ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது நாங்க நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா, நியூஸ்ல பாக்குறீங்களா, அந்த நியூஸ்ல பார்க்க சொல்ல விஜய் எனக்கு செய்வாருன்ற ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எதுல பாக்குறீங்க? நீட்டா டிவில பாக்குறத சொல்றீங்க? விஜய் செய்வாருன்னு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? எனக்கு அவரு இந்த இதுல போயிட்டு பேசினாரு பாருங்க, ஆட்சிக்கு வரதுக்கு முன்பே கூட்டங்கள்ல பேசுனது, அதுலயே மனம் கவர்ந்துட்டாரு. அதுலயே எங்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். முதலமைச்சர் விஜய் ரொம்ப பிடிக்குமா, நடிகர் விஜய் ரொம்ப பிடிக்குமா? அதாவது ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கட்சிக்காரங்க மாறி மாறி ஒரு மாதிரியா பேச சொல்ல ஏன் எல்லாரும் விஜய் திட்டுறாங்க? ஏன் விஜய் கார்னர் பண்றாங்க? அது வந்து அவரு இவங்க 2 பேரும் ஆட்சி விடாம மாறி மாறி செய்யறதுனால அவர் இப்போ வந்ததுனால அவங்களுக்கு அது ஒரு பொறாமையா இருக்கு. திமுகவும் அதிமுகவும் ஆட்சியில இருந்தாங்க, இப்ப இவர் வந்துட்டாருன்னு பொறாமையா இருக்கு. அதிமுகவும் தெரியாது. சரி, இந்த 100 நாள் விஜய் என்ன செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏதாவது என்ன மக்களுக்காக நல்ல ஒரு இந்த படிப்பு குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயம், மக்களுக்காக இந்த விவசாயிங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு இது ஒரு தன்மையா நல்லா நடந்துக்கிறாரு. விஜய் நல்லா செய்யறாருன்றீங்க? நல்லா செய்யறாரு. சரி, ஓகே. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் அவர்கள் முதலமைச்சரா 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க விஜய்க்கு? மார்க் என்ன எனக்கே தெரியல. எப்படி எவ்வளவு மார்க் போடுவீங்க? 100 மார்க்கா? 100க்கு மேலே போடலாம். ஒரு 100க்கு மேலே விஜய் போடுவீங்களா? போடலாம் அவருக்கு. ஆரம்பத்துல விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியாவே எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா நீங்க திடீர்னு அரசியல் பத்தி விஜய கேக்குறீங்களே அப்படின்னு. விஜய் தான் இப்ப நிரந்தர முதலமைச்சர். விஜய் தான், வேற யாரும் மாற மாட்டாங்க. திருப்பியும் அதிமுக தான். சரி, விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போடல. இப்ப நான் என்ன கேக்குறேன், திருப்பியும் திமுக அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்காது. இனிமேல் விஜய் தான். ஆமா, விஜய் தான். விஜயோட காலம் தான் சொல்லுவோம். விஜய் தான். அப்படியா? விஜய் தான். நேர்ல பார்த்து சொல்லுங்க. விஜய் தான் வருவாரு அடிச்சு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நன்றிங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஓகே, எடுத்தோன்ன விஷயத்துக்கு வரேன். விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? அப்படி சரியான ஆட்சி தெரியலங்க. ஏன்னா அவங்க கொடுத்த மாதிரி தான் அதே 1000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஆமா, இவங்க வந்தா 2000 ரூபாய், இன்னைக்கு 2000 ரூபாய் மக்கள் வாங்கியிருப்பாங்க. டிஎம்கே வந்ததுனால 2000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. ஓகே, அப்ப விஜய் ஏமாத்திட்டாரு. கரெக்டா ஏமாத்திட்டாரு. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, சினிமா நிதி நிலைமை சரியில்லைன்றாரு. அதே நிதி நிலைமை வச்சு இவங்க பண்ணிருப்பாங்க நல்ல ஆட்சியை. ஏன்னா அதே ஆட்சி இவங்க ஏற்கனவே பண்ணவங்க தானே. கடன் மீண்டும் நீங்க ஆட்சி வந்து மீண்டும் கடன் தானே வாங்கியிருக்கீங்க. இப்போ அதுவும் திமுக கொடுக்க வேண்டிய கடனை தான் நாங்க கட்டியிருக்கோன்றாங்களே. ஆட்சி வட்டி தானே சொல்றாங்க. நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்களே, ஏன் கடன் வாங்குறீங்க? அப்ப வெட்டி மட்டும் கட்டி கடன் வாங்குறதுக்குள்ளான நல்லா கடன் வாங்கலாம், ஆட்சி நடத்த முடியாது. அவங்களுக்கு தெரியும். பட்ஜெட் எப்படி இருக்கு? பட்ஜெட் ஒன்றும் நீங்க அவ்வளவு அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு இல்லை. கூட ஒரு இடத்துல ஏதோ பார்த்தேன் யூடியூப்ல, எந்த ஒரு இதுவே தகவலும் இல்லாம அவங்க பில்டிங் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அவங்க அந்த பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மண்ணை தீ விடுறதும், நாங்க என்னமோ நினைச்சு ஓட்டு போட்டோமே தான் இன்னைக்கு ஏமாந்துட்டாங்கன்ற மாதிரி தான் யூடியூப்ல பாக்குறேன். பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. வாயை திறக்காத. நேத்து யூடியூப்ல பார்த்தேன், அவரு வந்து ஒரு ஜடமாவும் பணமா மாதிரி தான் அப்படியே இருக்காரு. பாத்துக்க இல்ல, அத யூடியூப்ல போடுறாங்க. யூடியூப்ல போட்டதை நான் சொல்றேன், நான் சொல்லல. யூடியூப்ல போட்டதையும் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். ஒருத்தர் பேசிதான் ஆகணுமா? முதலமைச்சர்ன்றது செயல்பாடு இல்லையே. முதலமைச்சர்ன்றது சொல்லணும், நாட்டுக்கு என்னென்ன நான் செய்யலாம். அதே மாதிரி அமைச்சருங்க தப்பு பண்ணா அதை எடுத்து கேட்கணும். அதை தப்பு உடனே தப்பு கேட்க மாட்டேன். நியூஸ்ல கூட சொன்னாங்க, இவர் விஜய் வந்து அதை கேட்க மாட்டாரு, அதுதான் ஒரு பெரிய தப்பு, உடனே அவங்கள கண்டிக்கணும்னாரு. சட்டமன்றத்தில் கூட முந்தானத்துக்கு ஏதோ அவர் அந்த ஒரு அமைச்சர் கூட கொஞ்சம் வேகமா பேசினாரு. அதுக்கு சபாநாயகர் கூட அது தவறுன்ற மாதிரி பேசினாரு. இன்னைக்கு அதுக்கு சாரி கேட்டாரு. ஆமா, நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன். எல்லாமே நீங்க ஊடகங்களை வச்சுதான் சொல்றீங்க இல்லையா? சரி, அதுதான் இப்ப வாழ்க்கை ஆயிடுச்சு. சரி, விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சியில ஒரு நல்ல விஷயம் நடந்தது? ஏதோ நல்ல விஷயம் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு ஒண்ணு உங்க மனசு இந்த லஞ்சம் கஞ்சம் கேட்பாங்க டைட்டா அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல, அந்த பட்டா கிட்ட வாங்கினா அது கொஞ்சம் இல்லை.
அந்த அளவுக்கு இல்ல. நீங்களே உங்க வாயால லஞ்சம் இல்லன்ட்டீங்க. லஞ்சம் வந்து அப்ப அந்த அவங்க பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல. பட்டா வாங்குற இடத்துல எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இல்ல, இருக்குது, மறைமுகமா இருக்குது. உள்ள பேசிட்டு வெளியே போய் வாங்குறாங்க. சரியாகல. இன்னும் முழுசா சரியாகல. திமுக அதிமுக அந்த லஞ்சத்தை ஒழிக்கல இல்ல, அவங்களும் ஒழிச்சுன்னு தான் இருந்தாங்க. ஆனா பட் அவங்களால வந்து அவங்க வந்து மக்களுடைய சேவைகள் அப்படியே ஓடுதுன்னு இப்ப பாருங்க வேலையெல்லாம் நிக்குது, வேலை நடக்கல. எல்லாருமே சிறு தொழில கூட கேளுங்க. இப்பதாங்க 234 தொகுதிகளுக்கும் அவர் சாங்ஷன் பண்ணிருக்காரு. வேலைகள் நிக்குதுன்னா சிறு தொழில், ரியல் எஸ்டேட், பட்டறைங்க, இதுங்க எல்லாத்துக்குமே விஜய் தான் காரணமா? இதெல்லாம் வந்து வேலைங்க ஏதோ ஒரு காரணத்துல வேலை நிக்குது. யாரை கேட்டாலும் வேலை இல்ல, அன்னைக்கு இருந்த வேலை இல்லப்பா, இந்த 1 வருஷம் ஆயிடுச்சுப்பா, 6 மாசமா வேலை இல்லப்பான்னு தான் சொல்றாங்க. 6 மாசம் விஜய் வந்து 3 மாசம் தானுங்க. ஆமா, 6 மாசமா வேலை இல்ல. சரி, ஓகே. இப்ப நான் என்ன கேக்குறேன், விஜய் அவருடைய 100 நாள் ஆட்சிக்கு 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு போடுவீங்க? தைரியமா சொல்லுங்க. ஒரு 20-25 மார்க் போடலாங்க. பாஸ் கூட கிடையாதாங்க? இல்ல, அவ்வளவுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் அதை சொல்லுவேன். சரி, விஜய ஏன் இவ்வளவு தூரம் நீங்க வெறுக்கிறதுக்கு என்ன அவர் அப்படி பண்ணிட்டாரு? அவர் எதுவும் பண்ணிட்டாருன்னு சொல்லவில்லையே, அவர் எதுவும் பண்ணலன்னு தான் சொல்றேன். அந்த அளவுக்கு மக்களுக்கு பண்ணாதனாலதான் இந்த மார்க். சரி, இப்ப மக்களுக்கு தேவையான அளவு 3 மாசம் கூட நிக்காது, சீக்கிரம் அந்த ஆட்சி போயிடும் அப்படின்னு திமுக சொல்லிட்டே இருக்காங்க. அதை ஏத்துக்கலாமா? அது ஏத்துக்கலன்னா இவரு நடத்திய வச்சுதான், இவங்க அமைச்சர் நடத்திய வச்சுதான். ஆமா, இவங்க பேசுற பேச்சு, அமைச்சர்கள் பேசுற பேச்சு, அந்த பேசாதான் அவர் பேசிடுவாரு. இல்ல, இவங்க வந்து என்ன பேசணும்னு தெரியலையே சட்டமன்றத்துல. எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல கத்துக்கணும் பேசிச்சுன்னா சொல்லலாம், அன்னைக்கு சொல்லலாம். இப்போதைக்கு சரி இல்ல, இப்போதைக்கு சரியில்லை அவங்க அமைச்சருங்களாம். இப்ப திமுக கட்சி சொல்ற மாதிரி இந்த ஆட்சி கவர வாய்ப்பு இருக்கும். அது வந்து நடத்திய வச்சுதான், அது சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது, நடத்திய வச்சுதான் சொல்லணும். இவங்க நடந்துக்கிறத வச்சுதான். அவங்க வந்து கவுத்தரேன்னு சொல்றாங்களான்னு தெரியல, கவுந்துரும் இவங்க செயல்பாடு வச்சு சொல்றாங்க, இப்படி இருந்தா அந்த கவுந்துரும். மொத்தத்தில் விஜய் ஆட்சி சரியில்லை. என்ன பொறுத்தவரை மாற்றமா ஏமாற்றமா? ஏமாற்றம் தான். ஏமாற்றம். சிலிண்டர் கிடைக்கல, அந்த 1000 ரூபாய்க்கு மேல ஒரு 500 ரூபாய் கூட ஏறல. பெண்களுக்கு டைம் கேட்டிருக்காரு. ஆமா, 3 மாசம் கேட்டிருக்காரு. அதுதான் அந்த டைம் கேட்டிருக்காருல்ல, அந்த டைமுக்கு எல்லாம் வந்து கரெக்டா கொடுக்க ஆரம்பிச்சா கட்டாயம். அது அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்காதனால மக்கள் கோபமா இருக்காங்க. கட்டாயம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினா விஜய் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலாம். 6 சிலிண்டர் கொடுக்கணும், அவரால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அது எப்படி ஒரு வாக்குறுதின்னு. அதே மாதிரி அந்த விஜய் அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏசி பஸ் 2000 பஸ்ஸும் ஏசி பஸ்ஸாவே வாங்கிடுங்க, எங்க மக்கள் ஏசிலேயே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். அது வாங்கலையே இன்னும். ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்து வரணும். வந்தா அதுக்கு எப்படி கண் முன்னாடி காட்டினா மட்டும்தான் ஏத்துப்பீங்க? நாம ஏத்துப்போம். எதுவும் எந்த ஆட்சியா இருந்தாலும் ஆபீசரா இருக்கீங்க விஜய் மேல நீங்க. இல்ல, எந்த ஆட்சியா இருந்தாலும் நம்ம பார்க்கணும், சட்டத்தை மட்டும் போட்டுட்டு. சரி, இவன் இன்னொரு குறைபாடு இருக்கு, குழந்தைங்களை ஏமாத்திட்டாரு. குழந்தைங்களை வச்சு அரசியல் பண்ணி மாமாக்கு ஓட்டு போடு, மாமாக்கு ஓட்டு போடு, அம்மா கிட்ட சொல்லு, மாமாக்கு ஓட்டு போடு. அது வந்து குழந்தைங்க சொல்ற அரசியல். நான் கேக்குறேன், குழந்தைங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுருவீங்களா? கேட்டாங்களாமே, இப்பதான் அதுதான் பாக்குறேனே. நாங்க என் பேரன் ரொம்ப தொல்லை பண்ணா, ஓட்டு போடும் போதே சொன்னாங்க, எங்கப்பா ஓட்டு போடும் போதே என் பேரன் இதுக்குதான் போடணும் அழுவுறான். அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கவர் பண்ணிருக்காருல. சினிமா தான், சினிமா சார். எல்லாமே சினிமா கவர்ச்சி தான் சார். சினிமா கவர்ச்சி. குழந்தைங்க எல்லாமே சினிமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நடத்திய பார்த்து தான் அவங்க எல்லாம் தெரியணும். 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா தான் போயிட்டு இருக்குது. சூப்பரா போயிட்டு. எதை வச்சு விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சி சூப்பர்னு சொல்றீங்க? இப்ப எல்லாமே நல்ல முறையா தான் நடந்துன்னு இருக்குது. அவர் ஒன்னொன்னு போட்டுதான் ஒன்னொன்னு நிறைவேற்றுறாரு. இப்ப 100 நாள் 1000 ரூபாய் வந்துட்டு இருக்கா? அது வருது, அது நிறுத்தல. சரி, அது ஒரு 2500 ரூபாய் இன்னும் போடலன்னு போடுறேன்றாங்க. இப்பதான் பற்றாக்குறையா இருக்குதா, புரிஞ்சுக்கிட்டீங்க? நாங்களும் தான் இருக்கிறோம். வெரி குட். அதை ஏத்துக்கிறீங்க? கண்டிப்பா. எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஏன் விஜய் இன்னும் சொல்றோம், நிறைய சொல்லணும். அவங்க எதிர்கட்சி சொன்னாங்கன்னு சொன்னா சரியா, ஒன்னொன்னு நிறைவேற்றினா இருக்காரு. இப்ப வந்து வந்த விவசாயிகளுக்கு அவ்வளவு பண்ணிருக்காரு, சரிங்களா? வரலாறு காணாத அளவு பண்ணிருக்காரு. விவசாயிகளுக்கு விஜய் நிறைய பண்ணிருக்காரு. எதிர்கட்சிகள் அதையும் சொல்றாங்க, குறை சொல்றாங்க. விவசாயிகளுக்கு குறை சொல்லிதான் இருப்பான், சரியா? விஜய்க்கு பேசுறேன், நம்ம அண்ணனுக்கு. வா சொல்லுங்க, இப்ப விஜய் ஆட்சிக்கு நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? 100 மார்க்குக்கு எவ்வளவு போடுவீங்க? 100 மார்க்கா? 100 மார்க்கே போடுவேன். 100 போடுவேன். 100 மார்க்கே போடுவேன் கண்டிப்பா. ஏங்க நீங்க எப்படி சொல்றீங்க? திமுக அதிமுக மாறி விஜய்க்கு ஆட்சி செய்ய தெரியல, சட்டசபையில அப்படி ஒரு மாதிரி நிக்க உட்கார்ந்தாங்க. குறை சொல்றாங்க, பேசணும்னா பயப்படுறாங்க, பேருந்து ஓடிடுறாங்க. வரமாட்டாரு வந்த பயப்படுறானுங்க. ஓகே, அப்ப என்ன சொல்றது உங்களுக்கு? உன்னதான் பேசுறது, நல்லதா பேசுறேன், நல்லதா ஆட்சி நடக்குது. என்ன ஆட்சி சரியாதான் இருக்கு.
அருமையா இருக்குது. எந்த விஷயம் விஜயோட ஆட்சியில உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த பட்ஜெட் மகளிருக்கு இன்னைக்கு 50% பாருங்க, அதுவே ரொம்ப அழகான ஒரு ஆட்சி. 33 இருந்ததுல சதவீதம் பெண்களுக்கு உரிமை, இப்ப 50 ஏத்திருக்காங்க. 22% பெண்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப 50% கொடுக்குறாங்க அவரு. ஓகே. இன்னும் என்னப்பா செய்யலாம்? நீங்க எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா விஜய் ஆட்சி நல்லா இருக்கு, நல்லதா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா திமுக அதிமுக மாறி 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 குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இந்த பாருங்க 50 வருஷம் 60 வருஷம் அவங்க சம்பாரிச்சவங்க விட்டு குத்துருவாங்களா அவருக்கு? ஓகே ஓகே சொல்லுங்க. 60 வருஷம் திருந்த கட்சி ஒரு நாளைக்கு இல்லன்னு 60 வருஷம் திருடன கட்சின்னு பொசுக்குன்னு இன்னும் கண்டிப்பா நீங்க பாத்தீங்களா அவங்க திருடனத? இல்ல நான் சொல்றேன் என்னங்க, நான் திமுக, நாங்க பக்கா திமுக, நாங்க தலைவருங்க. மாநாட்டு நாங்க வந்துட்டாங்க இதுல. நான் இந்த குழந்தை தம்பி வர்றேன், என் பிள்ளை வரணும்னு வந்தோம். பத்தி அவர் சொல்றது உண்மைதான். உண்மைதான். திமுக தீய சக்தின்றாரு. கண்டிப்பான தீய சக்தி தான். நீங்களே திமுகன்றீங்க, அப்புறம் எப்படி திமுக? அதுதான் மாநாட்டம் வந்துட்டு எவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். அவங்க எப்படி பண்ணாங்க, ஒரு ஆம்பளைக்கே விஜய், ஒரு ஆம்பளைக்கே வந்து இவ்வளவு பண்றாங்கன்னா ஜெயலலிதா மேடம்க்கு அந்த அம்மாக்கு என்ன பண்ணிருப்பாங்க? இப்பயே தெரிஞ்சுங்களேன், அவங்க தாத்தா காலத்துல அவங்களே வரணும், பேர வரணும், புள்ள வரணும், எல்லாம் வரணும். ஏன் விட்டு கொடுங்களேன், ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் அதான் எடுக்க மாட்டா சொல்றாரு. எடுத்தவங்களை விட மாட்டேன். விஜய் மேல எப்படி இவ்வளவு நம்பிக்கை வந்தது? நம்பிக்கை வந்ததுன்னா அவர் செய்வாரு, எங்களுக்கு தெரியும், கண்டிப்பா செய்வாரு. இந்த 100 நாள்ல செஞ்சுக்கிறேன், 5 வருஷம் இருக்குது இல்ல, இன்னும் எவ்வளவு செய்வாரு பாருங்க. இப்ப டூர் வர்றாரு, இந்த 3 மாசத்துலயே இந்த ரிசல்ட் கிடைச்சிட்டு சூப்பரா கிடைச்சது. அப்புறம் என்ன டூர் வர்றாரு, அடையாறுல எங்க வர்றாங்க இப்ப கேள்வி பாருங்க. இவனுக்கு போன சேரு வச்சுக்கின்னு நண்டுங்க இந்த குளத்தூர்ல பாத்தீங்களா? 2000 பஸ் ஏசி பஸ்ஸே வாங்க பாருங்க. அதாவது மக்கள் வந்து ஏசில இருக்கணும், இதே கிண்டல் பண்றாங்க. பண்ணிட்டு போட்டோம். மெட்ரோ பாரு பேச மாட்டா சொன்னாங்க, பேசினாரு. தொகுதியில வந்து ஆளுங்க நிக்க வைக்க மாட்டா சொன்னாங்க, நிக்க வச்சாரு, ஜெயிச்சாரு. எல்லாம் அவர் பதில் இருக்காரு, வாயே திறக்க மாட்டாரு. விஜய் பாதையில போறாரு, கண்டிப்பா பாதையில அமைதியா போறாரு, கண்டிப்பா போறாரு. இன்னும் போவாரு, இன்னும் போவாரு, இன்னும் செய்வாரு. கேக்குறேன், விஜயோடைய கட்சியினர் கூட கோவப்படலாம். அப்படி என்னங்க விஜய் மேல எல்லாமே பிளஸ்ஸா சொல்றீங்க, ஒரு மைனஸ் இல்லையா? இல்ல ஒரு மைனஸ் இல்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி போட்டோல ஒரு குழந்தை காட்டுறாங்க, சின்ன குழந்தை. அந்த குழந்தை பால் சொல்லி விட்டுது, அப்பாக்கு போட்டோல காமிக்கிறாரு. விஜய்க்கு போய் முத்து முத்தாது எச்செல்லாம் அவன் மேல விழுது. இதை நீங்க சொல்றீங்க, குழந்தைங்களை ஏமாத்தி இவர் அதெல்லாம் சொன்னா போச்சுப்பா. குழந்தைங்களை போய் ஓட்டுக்கு பயன்படுத்தி அதெல்லாம் சொன்னா போச்சு. சொல்றவன் சொல்லிதான் இருப்பாங்க, சொல்லிதான் இருப்பாங்க கண்டிப்பா. ஆனா 108ல வந்தாரு, அவர் மெஜாரிட்டில வந்திருந்தாருன்னா யாரும் பேசுறதுக்கு இடமே இருக்காது. வந்து திமுக வந்து இந்த போனாங்க பாருங்க, அவங்கள எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு திருப்பி ரீ எலெக்ஷன் வைக்க சொல்லுங்க. 234 தொகுதியில 230 தொகுதியில விஜய் வருவாரு. கண்டிப்பா வருவாரு, 234க்கு 200 கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா வருவாரு. இருக்கீங்களா? உண்மையே நல்லா வரும், கண்டிப்பா வருவாரு. அதான் நாங்களாம் உண்மையிலேயே அதான் சொல்றேன். நடிகர் விஜய் முதலமைச்சர் விஜய் ஆயிட்டாரு. ஆமா, 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இதை இப்படி சொல்லும் போதே நான் உடனே வந்துடுறேன். எதிர்கட்சிகள் எல்லாம் விஜய்க்கு ஆட்சி செய்ய தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து அது இப்ப ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். நாளாக நேரம் எடுக்கும், டைம் இருக்கு. புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம மக்கள் விரும்புறாங்கல்ல, மெஜாரிட்டி மக்கள் விரும்புறாங்கல்ல, புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாங்களா? அப்படி கிடையாது, அவங்களுடைய பாலிசி வேறையா இருக்கும், இவருடைய பாலிசி வேற இல்ல. சரிங்க, நான் இப்ப ஒரே ஒரு தைரியமான கேள்வி. நீங்க உங்க குழந்தையா? பேரன் பேரெல்லாம் வந்தாச்சு. தைரியமான ஆனா தைரியமா பதில் சொல்லணும், சரியா? விஜய் வந்த பிறகு லஞ்சம் உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு, கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. எப்படிங்க? இன்னும் இல்ல, எல்லாருமே லஞ்சம் இருக்கு, நிறைய பேர் பயப்படுறான்ல, பயம் வந்துருச்சுல்ல. அதுவே பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம். வருஷத்துல அப்படி யாருமே பயப்பட வைக்கல, பயம் வந்துருச்சுல்ல. ஒரு இப்போ வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா லஞ்சம் வாங்குறோம்னா பயப்படுறாங்கல்ல, முன்னாடி அப்படி கிடையாது. கொடுத்தா ஓகே வந்துருச்சு, இருந்தது. விஜய் ஸ்கோர் பண்ணிட்டாரு, கண்டிப்பா கண்டிப்பா. அதுல மாத்தி இந்த 100 நாள் ஆட்சியில அவர் சேர்ந்த ஏதாவது அற்புதங்கள் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க? பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதை விட
விஜய் ஆட்சியை பொறுத்தவரை பிடிச்சிருக்குன்னு நம்ம சொல்றதை விட ஒரு சேஞ்ச் இருக்குங்கன்னு மக்கள் மத்தியில இருந்தது, ஒரு சேஞ்ச் வந்துருச்சு, மாற்றம் நினைச்சது வந்துருச்சு. நீங்க சொல்றீங்க சார், என்ன கோச்சுக்காதீங்க திருப்பி. நான் வந்து ஒரு பத்திரிகையாளரா சொல்லிதான் ஆகணும். திமுக அதிமுக மாற்றமே வரல, இந்த பட்ஜெட் வந்து ஏமாற்றம். இல்ல மாற்றம் இருக்குது. அது நாளாக நாளா அது உடனே எல்லாம் தெரியாது. இப்ப வந்து 3 மாசம் தான் ஆகுது. இன்னும் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் 1 இயர் கழிக்கட்டும். 1 இயர் கழிச்ச பிறகு இந்த வரவு செலவுகள்லாம் பாக்குறாங்கல்ல, எல்லாம் முடியட்டும். முடிஞ்ச பிறகு பாருங்க, சின்ன யங்ஸ்டேஜுங்க, சின்ன வயசு, அவ இவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனா இன்னும் நாள் போகல கரெக்டா இருக்கும். எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆமா, இப்ப வெறும் ட்ரெய்லர் தான் ஓடுது, சினிமாவா நினைக்காதீங்கன்றீங்க. ஆமா, அதெல்லாம் இல்ல, அது கிடையாது. விஜய பத்தி இன்னொரு ஒரு முதலமைச்சர் விஜய் பத்தி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவர் வாயை திறக்க மாட்டாரு, எல்லாத்துக்கும் அவர் ஏன் விளக்கம் கொடுக்க மாட்டாரு, மத்தவங்க தானே கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அது என்ன? வாயை திறக்கறதுனால இல்ல, அமைதியா இருக்கிறவருக்கு தான் நிறைய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு முதலமைச்சர் இப்படி நான் பார்த்ததே இல்ல, எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. ஏன்னா இங்க பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறதை யோசிச்சு பேசணும். ரொம்ப எல்லாமே பேச முடியாது. கவனமா ஜாக்கிரதையா இருக்காரு. கண்டிப்பா அவரு எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? சரி, இந்த விஜய் ஆட்சிக்கு 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு போடுவீங்க? 100 மார்க் 90 மார்க் போடலாங்க. 100க்கு 100 கூட போடலாம். நான் ஏன் சொல்றேன்னா, நான் இப்ப இன்னொன்னு கேட்டுக்கிறேன், பாக்குறவங்க தப்பா நினைச்சிட கூடாது. நீங்க என்ன விஜய் கட்சியா? இல்ல அப்படிலாம் கிடையாது. எப்படிங்க இப்படி அவருக்கு மார்க் போட்டீங்க? எம்ஆர்எஃப்ல ஒர்க் பண்ணி 40 வருஷம் சர்வீஸ் முடிச்சு இப்ப 2 வருஷம். பொதுமக்களும் விஜய விரும்புறாங்க. கண்டிப்பாங்க, எல்லாரும் விரும்புறாங்க. இப்போ நம்ம அவர் சொன்ன மாதிரி எதிர்கட்சி ஆளுங்கட்சியாவே இருக்கட்டுமே, இருந்தா கூட விஜய் அவங்க வீட்டுகள்ல பாருங்க, விஜய் நல்லா விரும்புறாங்களே. அவங்க ஒரு வைப் பண்ணிட்டாரு, ஃபேமிலி லெவல்ல இறங்கிட்டாருங்க, முடிஞ்சு போச்சு. யாருக்குமே இந்த மாதிரி எம்ஜிஆரை விட இவர் நல்லாவே அதிகமான இது. எனக்கு ஒரு ஆசை இல்ல, ஏன்னா மத்த கட்சிக்காரங்க என்ன கோமா பாப்பாங்க. திமுக அதிமுக ஆட்சி மீண்டும் வருமா? வாய்ப்பெல்லாம் கம்மி தான். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரா? இல்லையா? 6 மாசத்துல இந்த இது முடிஞ்சு போயிடுன்றாங்களே, 3 மாசத்துல முடிஞ்சு போயிடுன்றாங்களே. அதெல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் காமெடி. அதெல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இனிமே வந்து விஜய எழுத்து 100 வருது அப்படின்னா 10 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல். கண்டிப்பா 10 வருஷம். 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? விஜயோட 100 நாள் ஆட்சி வந்து மற்ற ஆட்சி பார்க்கறத விட லஞ்சம், இந்த ஊழல், அது ரொம்ப கட்டுப்படுத்திட்டு வராரு. நல்லா இருக்கு. உண்மையிலேயே ஊழல் இல்லாம போயிடுச்சா? எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க சும்மா இல்ல ஊழல் இருக்கு இன்னும். ஆமா, எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்து வீட்டுல வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. சரிங்க. எங்க வீட்டுக்கு ரைட் சைடு வீடு. சரிங்க. அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் வந்து இங்க வேலை விஷயம் வந்திருக்காரு. இப்ப இங்க இருந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, போன் பண்ணிருக்காரு. போன் பண்ணி திருநெல்வேலியா ஏதோ தெரியல ஊர் நினைக்கிறேன், போன் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதோ பண்ணணும்னு சொல்லி. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, நீங்க போயிட்டு வந்து அவங்க ஆபீஸ் போய் பாரு, பார்த்துட்டு ஒண்ணும் பண்ணாத, ஒரு 10 நாள் மட்டும் நீ விடு, நீ 10 நாள் கழிச்சு போய் பாரு, எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா முந்தைய மாதிரிலாம் கிடையாது சொல்லியிருக்காரு. உண்மையில நடந்திருக்கு. ஏன்னா நீங்க கேட்ட மாதிரி வந்து வெளியிருந்து பாக்குறதுக்கும் இப்ப நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிறதுக்கும் விஜய் ஒரு மாயை செய்து விட்டார். கண்டிப்பா. அந்த லஞ்சம்ன்றதை ஏன் திமுக அதிமுக கையில் எடுக்கல? ஏன் அவங்க தடுக்கல? இதை அது ஏன் ஒரு இந்திய சிட்டிசனா தைரியமா சொல்லுங்க. அது ஏன் தடுக்கலன்றது, நாட்டு மக்கள் அவங்க வந்து தன்னுடைய மக்களா பார்க்கல. அதாவது பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாளர் நினைச்சாங்க அரசியல. விஜய் எப்படி இப்படி டிஃபரெண்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்க? எப்படி டிஃபரெண்டா இருக்காருன்னா, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவரோட அம்மாவோட வளர்ப்பு நிமித்தமாக கூட அவருடைய இது வந்து. நீங்க எப்படி சொல்றீங்க விஜய் வந்து வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப திட்டுறாங்கல்ல? இப்படி ஒரு வாயை திறக்காத முதலமைச்சரை நாங்கள் பார்த்ததே இல்லை. இத பத்தி உங்களுடைய கருத்து? இப்படி வாயை திறக்காத முதலமைச்சர்னா அப்போ ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அவர் வாய் திறக்க மாட்டாரு, செயல் மூலம் காட்டுறாரு. ஆமா, வார்த்தைகள் வேண்டாம், வார்த்தைகள் அனாவசியமான வார்த்தைகளை எதுவும் சொல்லாத அளவுக்கு ஆக்ஷன் மூலமா அவர். என்ன கேக்குறேன்னா, விஜய் வாயை திறக்க மாட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டை ஏத்துக்கிறீங்களா, இல்ல அவர் விஜய் இப்படியே இருந்தாலும் சரியா? இல்ல, அவர் இப்படி இருந்தா நல்லாதான் இருக்கும் நாங்களும் யோசிக்கிறோம். செயல் வடிவம் நமக்கு வந்து எல்லாமே நடக்குது நமக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அனாவசியமா வார்த்தைகள் எல்லாம் பேசணும்? சரிங்க. இப்ப திமுக கட்சி பெரிய கட்சி, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கட்சி, அவங்க என்ன சொல்றாங்க, 3 மாசத்துல ஆட்சி போயிடும், இன்னும் 6 மாசத்துல நாங்க அமைச்சர் ஆயிடுவோம், இந்த கட்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்க கத்துக் கொடுக்குறோம், இப்பெல்லாம் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் ஏற்புடையதா?
அப்படிதான் சொன்னாங்க. 3 மாசத்துல போயிட்டு வந்தாங்க. ஒரு 3 மாசம் அதாண்டிச்சு. 6 மாசம்ன்றாங்க. 6 மாசம் போவோம். அடுத்த 1 வருஷம் சொல்லுவாங்க. அடுத்த 2 வருஷம் சொல்லுவாங்க. இதே மாதிரி 5 வருஷம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க விஜய் தான் இருப்பாரு. விஜய் தான் இருப்பாரு. நான் என்ன கேக்குறேன், ஏன் அவங்களால ஏத்துக்க முடியல திமுகவுல, ஏன் அந்த தோல்வியை ஏத்துக்க முடியல? ஏன்னா அவங்களுடைய கட்சின்றது அவங்களுடைய அப்பாவோட காலத்துல அடுத்தடுத்து வந்துட்டே இருந்ததால அந்த கட்சிக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடையதான் இதுன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது இந்த நாடே அவங்களுக்கு நினைச்சிட்டாங்க அவங்க. அதனால அது யாரு பறிபோனதால தாங்கிக்க முடியல. சரிங்க, அந்த விஜய் அவர்களுடைய 100 நாள் ஆட்சிக்கு 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க? நல்லா யோசிச்சு கொடுங்க. இத நடிகர் விஜய் முதலமைச்சர் கூட இதை பார்க்கலாம். 95 கொடுக்கலாம். 95 கொடுக்கலாம். ஆமா. என்னங்க 3 மாசம் ஆட்சிக்கே 95 கொடுத்துட்டீங்க? கண்டிப்பா. இதுதான் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் வாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. நான் இவரை இப்பதான் மீட் பண்ணேன். நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லல, டாபிக் என்னன்னு கூட சொல்லல. ஆனா இப்ப நான் இன்னைக்கு பேசுனவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா தான் தெரிவிக்கிறாங்க. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. ஓகே, தேங்க்யூ. விஜய் பிடிக்குமா? என்ன காரணம்? அவரு நல்லா ஆக்ட் பண்ணுவாரு. படம் எல்லாம் நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப அரசியல்ல பிடிச்சிருக்கா? விஜய் யாரு இப்ப நமக்கு? சிஎம்மா? அவர் கட்சியோட சின்னம் என்ன? இல்ல அவனே சொல்ல. அது கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம். விஜய் அவர்களுடைய சின்னம் என்ன? என்ன சின்னத்தை வச்சு அவங்க ஓட்டு கேட்பாங்க? விசில். மறந்துட்டியா? சரி, விஜய் அவர்களை உண்மையா பிடிக்குமா இல்ல அப்பா சொன்னதுனால சொல்றியா? பிடிக்கும். என்ன காரணம்? நீ எங்க நேர்ல பாத்தியா அவர் அன்பா பேசுனத? டிவில பார்த்தே அவர் அன்பா பேசுவாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த வாட்டி ஓட்டு போட்டது உன் பையன் சொல்லிதான் ஓட்டு போட்டது. இப்ப நீங்க ஆர்வமாகிறாரு. குழந்தைங்களை அரசியல் பண்ண வச்சு கெடுத்துட்டாருன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அந்த நாலேஜ் அவங்களுக்கு அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு ஏன் போய் சேரல? நீங்க இப்படி கேக்குறீங்க, அவங்களே பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க. அவங்களே போய் சேரல. சோ குழந்தைங்களுக்கு கூட தெரியுது விஜய் வேணும்னு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன பசங்களுக்கு கிட்ஸுங்களுக்கு எல்லாம் அரசியல் என்ன எழுதுன்றது சட்டசபை இன்னைக்கு சட்டசபையில எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சட்டசபையில என்ன நடக்குது எல்லாம் பாக்குறாங்க. மாற்றம்ன்றீங்க. உலகமே பாக்குற அளவுக்கு ஒரு உலகம் பாக்குது. நன்றி. நடிகர் விஜய் என்கிற முதலமைச்சர் விஜய். இப்ப நம்ம விஜய்னா நமக்கு வருது, ஏன்னா அப்படியே பழக்கப்பட்டுச்சு. நான் நேரடியா கேள்விக்கு வந்துடுறேன். முதலமைச்சர் விஜயோடைய 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. ஏன்னா பட்ஜெட் ஏகப்பட்ட கண்டிஷன். இவர் என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறான்னு தான் பழைய ஆள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டாங்க. அந்த பட்ஜெட் கூட சரியா போடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இல்லையே, அதெல்லாம் ஊக்கத்தை போச்சு. ஆக்கப்பூர்வமா தான் 40 எல்லாம் சொல்லியிருக்காங்க மேக்சிமம். லேடிஸ் வந்துருச்சு. அப்ப எதிர்கட்சிகள் சும்மாவே சொல்றாங்களா? ஆமா, அவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? எதிர்கட்சியினுடைய வேலையே அதுதானுங்க. சொகுசா இருந்தவனுங்க ஆப்போசிட் ஆனா என்ன பண்ணுவானுங்க? சூப்பரா இருக்கு. பட்ஜெட்லாம் ஓகே தான். ஓகே, இந்த 100 நாள் ஆட்சியில அவர் செய்த ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்லுங்க பாப்போம். நீங்க அப்சர்வ் பண்ணதுன்னா இப்ப இந்த ரேஷன் கடை ஒண்ணு எடுத்துக்கலாம். அதர் ஸ்டேட் எல்லாம் போனா அந்த பாக்கெட்ல ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் எடுத்துட்டு தான் போகணும். நம்ம ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா இப்ப அதுக்கு ஒரு வேலை இல்லாம அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை கூட. அதையும் எதிர்கட்சி சொல்றாங்க, லஞ்சம் எல்லாம் இருக்கதான் செய்யுது எல்லா இடமும். அது அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. கண்கூடா பாத்தீங்க, லஞ்சம் கண்கூடா பாக்குறோம். நம்ம தான் நம்ம ஆடியோ ஆபீஸ் போலையா பத்திரப்பதிவே எடுத்துக்கோங்க. நிஜ வாழ்க்கை நம்ம சந்திக்கிறோம். எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் 40 லட்சம் ரூபாய்னா 40,000 ரூபாய்னாக்கா 20,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப அதுக்கு ஒரு வேலை கிடையாது. ஆடியோ என்ன இருந்தாலும் விஜய் வந்த பிறகு லஞ்சம் வாங்குறதுக்கு பயந்துதான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி எவ்வளவு நமக்கே தெரியுது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் எவ்வளவு சுதந்திரமா போறோம், சுதந்திரமா வரும். கேள்வி கேட்கிறேன், ஏன் திமுக அதிமுக லஞ்சத்தை பத்தி பேசாமையே இருந்தாங்க? ஏன்னா அடிப்படையா அவங்களை கத்துக் கொடுத்ததே அவங்க அப்பா அம்மா தானே. வேற என்ன பண்ண முடியும்? அவங்க தலைவர் அதுதான் கத்து கொடுத்தாங்க, ஜெயலலிதாவும் அதுதான் கத்து கொடுத்தாங்க. விஜய் வந்த பிறகுதான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். லஞ்சம்னு ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கு, நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இல்ல, இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழ் மக்கள் எப்படி ரிலீஸ் ஆகுறதுன்னு தான் எதிர்பார்த்து இருந்தானுங்க. அதுக்கு விஜய் ஒரு உதாரணம். சரி, இப்ப விஜயை பத்தி ஒரு கருத்து இருக்கு. விஜய் கடவுளால்
கொடுத்த ஒரு அவதாரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு 30 வருஷம் கழிச்சு இன்னொரு காமராஜர் இன்னொரு எம்ஜிஆர் இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல இது ஓவரா சொல்றாங்க? இல்ல அதெல்லாம் ஓவரா சொல்ல முடியாது. இது ஏத்துக்கூடிய விஷயம் தாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில எல்லாம் ஒரு ஆளு வந்து அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி வெளியாக்க முடியாது. அதெல்லாம் தனிப்பட்ட விஜய் கிடையாது அந்த விஷயத்துல. ஏதோ ஒரு அதெல்லாம் பெருமைக்குரியவங்க. பொம்பளைகள் இந்த வயசுல எல்லாம் நமக்கு அனுபவம் இல்லாம என்னமா இருக்கு. சரிங்க. திமுக வந்து ஆட்சி வந்த நாள்ல இருந்து இவங்க 3 மாசம் தான் தாங்குவாங்க, இவங்க ஆட்சி நடக்காது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய ஏதாவது அவங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்களோ? ஆமா இருக்கும். விஜய் தூக்குறது இருக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா எல்லா ரொட்டேஷன்லயும் வாழ்ந்தவங்க இப்ப கைய கிடைக்காதா, வருமானம் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வேற பண்ணிட்டாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்தவங்க நமக்கு போட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, போடல. சம்பாதிச்ச விஷயங்கள் இப்ப கட் ஆகுதுன்னு பயப்படுறாங்க. இன்கம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் இல்லையே, வேற என்ன பண்ண முடியும்? இப்போ கோடிக்கணக்கில் எல்லாம் எந்த காலத்துல செலவு பண்ணானு, எந்த அரசியல்வாதி செலவு பண்ணானுங்க, எம்பி எம்எல்ஏ. இப்ப அதெல்லாம் வந்து பெருமைக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டுல இவ்வளவும் விஜய புகழ்ந்துதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மீண்டும் திமுக அதிமுக ஆட்சி வர வாய்ப்பு இருக்கு? இல்ல, சான்ஸே கிடையாது. உறுதியா இருக்கு அது. பிரச்சனை பிரச்சனைனாக்க எது ஏத்துக்கிறோம். இப்ப அந்த காலத்து அதெல்லாம் இப்ப காமராஜ் பீரியட் இருந்ததுன்னா காமராஜ் வாழ்க்கை வேற, இடையில வந்து கலைஞருடைய ஆட்சி வேற, ஜெயலலிதா ஆட்சி வேற. இன்னைக்கு பசங்க எல்லாம் நம்மளை விட அட்வான்ஸா இருக்குங்க. என் பையன் சொல்றது கேட்பானா? என் பையன் சொல்றது விஜயோட வைப்ஸ் இருக்கு. அப்ப திமுக அதிமுக காரர் சொல்றது பொய் தானா? பொய் தான். விஜய் வந்து சும்மா அந்த சட்டசபையில பேரஞ்ச மாதிரி பாக்குறாரு. அது வந்து அவங்க பேசி அரசியல் வந்தவங்களுக்கு பேசணும், ஆனா இவர் பேச மாட்டேன்றாரு. அதுதான் குறை, வேற ஒண்ணும் குறை கிடையாது. விஜய் பேசணும்னு நினைக்கிறீங்க? பேசாததான் பிரச்சனையே இல்ல. பேசினா ஏதாவது கொண்டு போயிருவாங்க. வெற்றிக்கு காரணமே அந்த பேசாம இருக்கிறதா. சரி, பேசினா அவங்கள பேசி சமாளிக்க முடியாது. சரிங்க. இந்த விஜயோடைய 100 நாள் ஆட்சிக்கு நீங்க 100 மார்க்குக்கு எவ்வளவு போடுவீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 75 72 மார்க் போடுவீங்க? தாராளமா போலாம் சார். கொஞ்சம் கேப் விட்டு பண்ணலாம். ஏன்னா எய்ம் பண்ண முடியாது. பப்ளிக் எல்லாம் என்ன பப்ளிக் நான் எனக்கு பிடிச்சிருக்கு. பப்ளிக் பண்ணணும். இப்ப ரேஷன் கடையெல்லாம் எவ்வளவோ பிரச்சனை சால்வ் ஆகுது. இதனால பாதிக்கப்பட்டவங்க கூட எதிரா இருக்கலாம் இல்லையா? பண்ண முடியாது. விஜய் ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. இல்ல, நம்ம தமிழ்நாடே ஆப்போசிட்டா தான் இருக்கும். இவ அரசியல்வாதி கிடையாது. நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது, நான் நல்லா இருந்தா உங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் இயற்கைன்றீங்க. 2 வருஷத்துல ஒரு சிஎம் ஆயிட்டானா யாரும் ஏத்துக்க முடியாத நடக்கிற கதையாது.